கல் நமக்கு ஒன்றும் புதுசு இல்லை. சாராயம் வேணால் புதுசாக இருக்கலாம். இன்றைக்கி கொடுக்குற பாருங்கள், வீரன்னு ஒரு சரக்கை விட்டு எல்லோரும் மொக்கையாக்கிட்டான் பாருங்கள் கவர்மெண்ட்டு. அதால் கல் வந்து பாரம்பரியமாக வருது. திமுக, அதிமுக, பாஜக, அனைத்து கட்சி எல்லா கட்சியும், தமிழக வெற்றி கழகம், எல்லா கட்சிகளும், இவங்கெல்லாம் யாருமே தமிழனுக்காக கட்சி கிடையாது. நாங்கள் மட்டும்தான்டா தமிழனுக்காக அப்படின்னு சொல்கிறாரு சீமான் அவர்கள். இதை எப்படி நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு அஜெண்டா ஃபிக்ஸ் பண்ணுறீங்க? நீ வந்து ஒரு 150 ரூபா ஒரு குவார்ட்டருக்கு ரீட்டைல் ப்ரைஸ் வைக்கிறேன்னா நீ எதன் அடிப்படையில் வைக்கிற? அட்லீஸ்ட் அதில் வந்து ஒரு 100 ரூபாய்க்கான பொருளாவது இருக்கணும்ல. This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Kun Volkswagen, Chennai, Pondicherry and Bangalore. Epic Toyota, the new landmark of Anna Salai, Chennai Podcast Studio, unleashing powerful conversations with black magic cameras. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. வணக்கம் அண்ட் வெல்கம் டு டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக்ஸ் டைம்ஸ் டாக் வித் சிபி நவீன், எடிட்டர் அண்ட் பப்ளிஷர், டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் புரட்சி தமிழகம் பறையர் பேரவைத் தலைவர் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். அண்ணா வணக்கம். அண்ணா எப்படின்னா அண்ணா ஸ்ட்ரெயிட்டாக ஷோக்கு போயிடலாம். திரு சீமான் அவர்கள் வந்து இந்த முருகன் மாநாடை வந்து கொஞ்சம் எதிர்த்தாரே சொல்லலாம். தங்கள் கருத்து? இந்த ஒட்டுமொத்த இந்த திராவிட கும்பல் ஒரு விஷயத்தை பேசிச்சு. முருகன் மாநாடு நடத்துவது திட்டமிட்டு ஒரு கலவரத்தை ஏற்படுத்துவதற்காக நடத்துகிறாங்க அப்படின்னு இவங்க வேணும்னே ஒரு மைண்ட் செட் பண்ணாங்க இங்கே. அது அந்த மாதிரிலாம் இல்லையா, வெறும் முருக பக்தர்கள் நாங்கள் ஏதோ பஜனை கஞ்சனை பாட்டு ஏதோ கந்த சஷ்டி கவசத்தை பாட போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. முருகர் மாநாடு என்பது முருகர் பெயரில் இங்கே ஒரு அரசியல் மாநாடு நடத்தப்படுகிறது அப்படிலாம் சொன்னாங்க. அரசியல் இல்லாமல் ஒரு மண்ணுங்க கிடையாது. எல்லாமே அரசியலை தொட்டுத்தான் இயங்கும். சிலர் பார்த்திங்கன்னா லெட்டர் பேரில் இது அரசியல் சார்பற்றது அப்படின்னு கீழே ஒரு லைனை போட்டு வச்சுருப்பான். ஒரு சங்கம் வச்சுருப்பான், ஒரு இயக்கம் வச்சுருப்பான். இது அரசியல் சார்பற்றனா அவன் அறிவில்லாதவன் அர்த்தம். ஏன்னா இந்த பிரபஞ்சம் எப்படி சுற்றுதோ அதே மாதிரி இந்த நாட்டில் நடக்கிற எல்லா விஷயங்களும் ஒரு அரசியல் பேக்ரவுண்டோட தான் இருக்கும். அரசியல்னால் இவன் என்ன நினைக்கிறான்னா, இந்த கட்சியில் இருக்கிறாரு, அந்த கட்சியில் இருக்கிறாரு, இவர் அந்த கட்சிக்காரு, அந்த கட்சியில் இருக்கிறவங்க கட்சிக்காரர் மட்டும்தான் அரசியல் அப்படின்லாம் இல்லை. இன்றைக்கு வந்து எல்லா விஷயங்களும் அரசியலாகத்தான் பார்க்கப்படுது. 2 ரூபா அரிசி, 2 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி போட்டாங்க, அது ஒரு அரசியல். 1 ரூபாய்க்கு அரிசி போட்டாங்க, அது ஒரு அரசியல். ஒன்றுமே இல்லை எடுத்துன்னு போங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, அது ஒரு அரசியல். இது வந்து ஜஸ்ட் லைக் தேட் 2 ரூபா 1 ரூபா ஃப்ரீன்னு இல்லை, அதுக்குள்ளே ஒரு அரசியல் இருக்குது. அதனால் எல்லா விஷயங்களையும் அரசியல் நோக்கியே தான் வரும். அப்படி இருக்கிற போது இங்கே வந்து பெரும்பான்மையாக இந்துக்கள் அப்படின்னா எவன் வேணாலும் போட்டு மேயலாம், எவன் வேணாலும் எதனா பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு நிலை இருக்குது. ரைட் சார். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீமான் அவர்கள் வந்து இப்போது கல்லுலாம் மரம் ஏறி இறக்குகிறார். அதன் பிறகு விவசாயிகள் பற்றி அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா பலகட்ட போராட்டங்களை அவர்களுக்காக செய்யப்போவதாக தகவல் வந்திருக்கு சார். ஸோ 2026 தேர்தல் எப்படி சார்? எனக்கு அதை நோக்கி தான் நம்ம பெரியார எடுத்த மாதிரி இருக்கிறாரா? இந்த கேள்வி நான் இது மாதிரி கேட்டேன். பட் உங்களுக்கு இப்போ கல் இறக்கணும் அப்படின்னு இப்படி ஒரு தலைவர் இப்போ இருக்கிறாரு, என்ன நினைக்கிறீங்க? வந்து கல் இறக்குனாரு. ஒன்று கல் குடிக்கிறவெல்லாம் சீமான் ஓட்டு போட்டு போகிறானா, இல்லை இவங்க சொல்கிற மாதிரி குலத்தொழிலுக்கு சீமான் இட்டு போகிறார். சரி, எல்லா நாடான சீமான் பண்ணிட்டு வந்து அனுபவித்து நின்று எப்பா நம்மால்ப்பா நம்ம வேலையை செஞ்சாருப்பா அப்படின்னு ஓட்டு போட்டு போகிறாங்களா? இது மக்களுக்கான ஒரு தேவை இருக்கிறது. இங்கே இப்போது கவர்மெண்ட் வந்து ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டாங்க. இந்தியா முழுக்க ஒரு சர்வே எடுத்தாங்க, எவன்லாம் சரியாக இருக்கிறான், எந்த லைட்டு நல்லா எரியுதுன்னு. அதில் ஒரு 11% தமிழகத்தில் இருக்கிற பிள்ளை பத்துக்கிற விகிதம் குறைஞ்சிருக்கு. இன்றைக்கி வந்து அட்லீஸ்ட் நாங்கள் வந்து மதுவிலக்கு அமல்படுத்துங்க அப்படின்னு போராட வேண்டிய மக்கள், ஏம்பா கொஞ்சம் நல்ல மதுவை கொடுங்கப்பா, கொஞ்சம் நல்லா சரகா பார்த்து கொடுப்பா, எல்லாம் வீக் ஆகுதுங்க, குடிக்குதுங்க, சுண்டு அங்கேயே விழுந்துக்குதுங்க, எதுவும் வேலைக்கு போக மாட்டேதுங்க அப்படின்ற நிலைக்கு ஆளாக்கி விட்டோம். சரி, இன்றைக்கி பிராந்தின்னா திராட்சை பழங்களை ஊற வைத்து நொதித்தல் செய்து அதை வந்து ஒரு 10 நாள் 15 நாள் விட்டு அதை காய்ச்சி வடிகட்டி கொடுப்பது தான் பிராந்தி. இதுதான் உலகத்தில் ஒரு ஃபார்முலா வச்சுருக்கிறான். நம்ம ஊரில் பிராந்தி எப்படி பண்ணுறான்? சும்மா எடுத்து போய் ஒரு கலரை கலக்கி எசன்ஸை கலக்கி
அந்த எத்தனால ஊற்றி மொலாசிஸை போட்டு இந்தா எடுத்துன்னு போ, இப்படி கலக்கி இப்படி கொடுத்துட்றாங்க கையில். விஸ்கின்னா வந்து அது வந்து தானியங்களை ஊற வைத்து பண்ணுறது. இங்கே 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 எங்கே தானியத்தெல்லாம் ஊற வைக்கிறோம், அதுக்கும் எசன்ஸ் தான். அப்படி குடிக்கிற போது அது நேரடியாக சிறுமூளையை பாதித்து நரம்பு மண்டலத்தை பாதித்து நரம்பு மண்டலத்தை வீக்காக்கி ஆளை முடிச்சிடுது கதையை. அப்படிங்கிற போது தமிழர்கள் வந்து குடிக்காமல் இருக்கணும். சரி, இல்லை வேறு ஏதாவது ஒரு மாற்றையாவது யோசிக்கணும். என்ன சொல்லுவாங்களா, டி அடிக்ஷன் சென்டர். டி அடிக்ஷன் சென்டரில் போனீங்கன்னா ஓகே, அவன் வந்து ஒரு வகையான ஒரு போதைப் பொருளை பயன்படுத்தி இருந்தான்னு வச்சுங்களேன், உடனடியாக அவனுக்கு வேறு ஏதாவது ஒன்று டேப்லெட்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஆமாம் சப்ளிமெண்ட்டாக கொடுத்து அது அந்த வகையை சார்ந்ததாக தான் இருக்கும், வேறு ஒரு வகையான இதாக இருக்கும்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி இந்த மாதிரி இவனை குடியிலேருந்து மீட்கிறதுக்கு எப்போ அந்த கல்லையாவது குடிச்சு தொலைக்கணும், டே போங்கடா அப்படின்னு அரசு செய்து அந்த உடல்நலத்தை காப்பாற்றலாம் என்ற அடிப்படையில் சீமான் கல்லை இறக்கிறார். கல் இறக்குறதுன்றது இப்போ சீமான் இறக்குனோடனே அரசாங்கம் வந்து ஏப்பா சீமான் இறக்கிட்டார்ப்பா இறக்கி விடுங்கப்பா அப்படின்னு சொல்ல போகிறது இல்லை. இருந்தாலும் ஒரு மக்கள் மனதில் ஒரு விஷயத்தை விதைப்பது. ஏன்னா கல் நமக்கு ஒன்றும் புதுசு இல்லை, சாராயம் வேணால் புதுசாக இருக்கலாம். இன்றைக்கி கொடுக்குற பாருங்கள் வீரன்னு ஒரு சரக்கை விட்டு எல்லோரும் மொக்கையாக்கிட்டான் பாருங்கள் கவர்மெண்ட்டு. அதால் கல் வந்து பாரம்பரியமாக வருது. இப்போ வெளிப்படையாக சொல்லப்போனால் இப்போ நம்ம வீட்டில் கல் வாங்கணும், இப்போ ஊருக்கு போனால் அந்த பக்கம்லாம் கல் இருங்க, கல் வாங்கணும்னு வச்சுங்க பொடிசுலேருந்து பெருசு வரைக்கும் குடிக்கும் கிளாஸில் ஊற்றி. குடிக்கனா போதை வேலைகளுக்கு குடிக்காது. இப்போ ஆண்கள் வந்து ஒரு 1 லிட்டர் 2 லிட்டர் குடிக்கிறான்னா வீட்டில் இருக்கிறதுக்கெலாம் ஒரு 50 100 அப்படின்னு அது ஒரு திருவிழா மாதிரி. அது கல் வந்து போதை வசதி கீழே வராது. அது 1 லிட்டர் 2 லிட்டர் குடித்தா தான் போதை ஆகும். அப்போ அது உடலுக்கு ஒரு நல்ல கருணாநிதி அவர்கள் சாராயக்கடை திறப்பதற்கு முன்னால், அதான் சாராயக்கடை கல்லுக்கடை திறப்பதற்கு முன்னால் முரசொலில் எழுதினாராம், கல் வந்து தாய்ப்பால் போன்றது அப்படிலாம் கார்ட்டூன் போட்டு எழுதின வரலாறுலாம் உண்டு இல்லையா? உண்மையாக உண்மைதாங்க. ஓ, அதால் இது மக்களுக்கு தேவையான ஒன்று. அதால் அண்ணன் வந்து கல் இறக்குனார். இது ரொம்ப பெரிய சட்ட விரோதம், நீ கல் இறக்கி வந்தீங்கன்னா நான் வந்து அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன். இன்னொன்று சார், வாக்குகளுக்காக தான் சீமான் இப்படி பண்ணான்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா அப்படி பார்த்தா நெகட்டிவாக தான் போகும். ஏன்னா குடிக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆபத்து, இது தடுக்கிற மாதிரி தானே. இது சாராயத்தை கம்மி பண்ணிவிட்டு கல் இது பண்ணால் நம்ம ஓட்டு போட மாட்டான். இல்லை உங்களுக்கு சாராயம் வேணுமா கல் வேணுமானா மக்கள் வந்து கல்லை தொட்டுருவாங்க சார். உண்மையாக சார் சொல்கிறீங்க, எப்படி சார் அது தொட்டுருவாங்க. நீங்கள் ஒன்றும் ஆரம்பித்து பாருங்களேன். நீங்கள் ஒன்றும் உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் நம்ம ஸ்டாலின் ஐயா கிட்ட சொல்லி என்ன சும்மா ஒரு டெஸ்ட்டாக ஒரு 10 நாள் பண்ணுன்னு பண்ணி பாருங்களேன். மக்கள் நிறைய பேர் வந்து கல்லை விரும்பிடுவார்கள். இது சரியில்லைன்னு அர்த்தம். நீங்கள் பார்த்தீங்கன்னா சார் 6 மணிக்கு போய் தட்டுறான் சார் கதவை. 6 மணிக்கு வந்து ஒயின் ஷாப் முன்னாடி நிறைய பேர் உட்காந்துங்கிறத பார்க்குறோம்ல. அப்போது அது ஒரு அடிக்டை நோக்கி கொண்டு போயிடுது சார். இது இப்போ நல்லா வெள்ளையும் சொல்லியுமே இப்போ குடிக்கிறான், அப்புறம் அழுக்காலெலாம் மாறி நிற்கிறான் நீங்கள் கொஞ்சம் காலத்தில். அப்போது இது வந்து அவனோட லைஃப் ஸ்டைலையே மாற்றி வேற ஒரு விஷயத்தை கொண்டு போகுது. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு சார், நான் சொல்கிறது திரும்ப அதுதான். நீங்கள் சாராயத்தை கூட விற்றுங்க, பிராந்தி கூட விற்பனை பண்ணுங்கள், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கொஞ்சம் உடலுக்கு உகந்ததான் ஆனால் விஷயங்கள் அதில் இருக்கணும்ல. நம்ம உன் இஷ்டத்துக்கு நீ ஏதாவது ஒன்று கலந்து போட்டு நீ 150 ரூபாய்க்கு ஒரு ஃபுல் பாட்டிலே 20-30 ரூபாய்க்கு அடக்கம் பண்ணுறான். நீ வந்து இப்படி விற்றீங்கன்னா எப்படி சார்? ஒரு வாட்டர் பாட்டில் ஒருத்தன் 100 ரூபாய்க்கு இந்த பாட்டிலை வெளியில் விற்றான்னா அரசாங்கம் ஒத்துக்குமா? இதோட அடக்க விலை என்ன, இதோட தயாரிப்பு செலவுன்னா அதையெல்லாம் கணக்கு பண்ணி தானே நீ வந்து ஒரு ரீட்டைல் ப்ரைஸ் வைப்ப. நீ வந்து ஒரு 150 ரூபா ஒரு குவார்ட்டருக்கு ரீட்டைல் ப்ரைஸ் வைக்கிறேன்னா நீ எதன் அடிப்படையில் வைக்கிற? அட்லீஸ்ட் அதில் வந்து ஒரு 100 ரூபாய்க்கான பொருளாவது இருக்கணும்ல சார். 2 ரூபா 3 ரூபாய்க்கான பொருள் இருக்கும்போது அது எப்படி சார் இப்படி விற்க முடியும்? அது எப்படி உடம்புக்கு உகந்ததாக இருக்க முடியும்? அதனால் மக்கள் பார்வையை அரசாங்கத்தை நோக்கி மக்கள் கேள்வி கேட்கணும். ஏன்பா எல்லா ஸ்டேட்லேயும் வந்து கல் இருக்குதே, ஏன் இங்கே திறந்தால் தான் என்ன? எல்லா ஸ்டேட்லேயும் சரக்கு இருக்கிற போது நம்ம ஊரில் வந்து மதுவிலக்கு இருந்தால் அப்படியே பத்திக்கும்னு சொன்னார், உங்கள் அப்பா தானே சொன்னார். அதே மாதிரி அப்போ எல்லா ஊர்லேயும் கல் இருக்கிற போது இங்கேயும் கொஞ்சம் திறந்து விடுங்கன்னு அரசாங்கத்தை நோக்கி மக்கள் ஒரு கோரிக்கை வைப்பதற்கான விஷயந்தான் இது. கமலஹாசன் அவர்களோட அந்த தக் லைஃப் படத்தின் வெளியாகிறது வந்து சிக்கல் இருந்தது. ஏன்னா மன்னிப்பு கேட்கவும் சொல்லியிருந்தாங்க. கர்நாடக அரசு வந்து நீதிமன்றம் ரொம்ப கடுமையாக விமர்சித்திருந்தார்கள். அதன் பிறகு அது பின்வாங்கப்பட்டது. அதுக்கு சீமான் அவர்கள் ஒரு முக்கியமான காரணம். அவர் வந்து ஆதரவு தெரிவிச்சிருந்தார். அவரோட பங்களிப்பு அதில் இருக்கா சார்? இல்லைனா வந்து அவர் எம்பி ஆனது காரணமா? இல்லை அவர் பாவம், அவர் ஏங்க எம்பி ஆனார்? அவர் ரொம்ப நாள் எம்பி இருந்தார், இப்போ தானே எம்பி ஆகியிருக்காரு. அதனால் இல்லை, சீமான் அவர்கள் அந்த ஆரம்பத்திலேயே அந்த விஷயத்தில் வந்து கடுமையான கண்டனங்களை
அந்த அரசாங்கம் சொன்னார், நம்ம அரசாங்கம் சொன்னார். யோ அங்கே பாருங்க அவர் முதலமைச்சர் இருக்கிறாரு, என்னென்ன பேசுகிறாரு, நம்ம ஊரில் எதனா இருக்கிறீங்களா இல்லையாப்பா அப்படின்ற மாதிரிலாம் சீமான் கேட்டார். அதோடு இங்கே கன்னட திரைப்படங்கள் திரையிடுவதை நாங்கள் அனுமதிக்க முடியாது இந்த போக்கு நீடித்தால் அப்படி சொன்னார். அதுக்கப்புறம் வந்து சுப்ரீம் கோர்ட்டும் அதுக்கு வந்து கர்நாடக முடிவுக்கு எதிராக சொல்லியது. அதனால் வெகு மக்கள் கிட்ட போய் சேர்த்ததில் பெரும்பங்கு அண்ணன் சீமானுக்கு தான். வேறு யாரும் எனக்கு தெரிஞ்சு இதில் ஒரு பெரிய கருத்து சொன்ன மாதிரி தெரியல. அவர் வேல்முருகன் ஏதோ பேசினார், மற்றபடி எல்லாம் வாலாட்டி குட்டிங்கள்லாம் அப்படியே சுற்றினே இருந்தது அன்னாரி வாழத்தை. எஜமானர் என்ன எந்த பக்கம் காட்டுறாரு, எந்த பக்கம் பேசுறதுன்னு தெரியலையே. அவங்களும் பெரிய ஆதரவு தெரிவிச்ச மாதிரி தெரியல. இல்லை அவங்க ஒன்றும் பேசலை சார், அவங்க பேச முடியாது சார். ஏன்னா அவரோட மகள் அங்கே செல்வி இருக்கிறாங்க, அவங்களுக்கு பல தொழில் இருக்குது, பல டிவி சேனல் இருக்குது. ஒரே நாளில் பொசுக்குன்னு மூடுவானே சார் அவன்லாம் தன்மானம் உள்ளவன்ல, நம்மளை மாதிரி தரங்கட்டவனா அவனுங்க வந்து சார் தவறான விஷயத்திற்கு சப்பக்கட்டு கட்டி நிற்கிறான். சரியான விஷயத்த சொல்ல முடியாமல் கம்முன்னு அப்படி முழிச்சு நிற்கிறாங்க பாரு தமிழ்நாட்டில். அதால் கர்நாடகக்காரங்கெல்லாம் நம்மளாம் வச்சுக்க முடியாது சார். ஈரான் இஸ்ரேல் போர் வந்து நடந்துட்டு இருக்கு, பரபரப்பாக பேசுகிறாங்க, ஹெட்லைன்ஸ் ஃபுல்லாக தான் போடுறாங்க, பிரேக்கிங்காக தான் ஓடுது. அப்படியும் வந்து நம்ம தமிழர்களுக்காக நம்ம சீமானனை வந்து எதை பற்றியும் இது பண்ணாமல் அவர் போராடிக்கிட்டே இருக்காரு. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நல்ல தமிழர்னு நினைக்கிறேன். 63 பேர் செத்தப்போ கூட பக்கத்து ஊரில் சாராயம் விற்று தானே செஞ்சுது. அந்த 63 பேர் சாவுக்கும் 21 பேரை வச்சு ஒரே அந்த ஏதோ ஒரு ஆறு சார் அது அந்த ஆற்று ஓரம் வந்து 21 பேரை எரிப்பதற்கு நிர்வாகமே மாவட்ட நிர்வாகமே ஏற்பாடு பண்ணி பணத்தை வச்சு எரிச்சாங்க. அந்த சாவுக்கு வந்தோன்னு கொஞ்சம் பேர் குடிச்சு தானே வந்திருப்போம். இல்லை அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பெரிய ஒரு கவலைக்கிடமான விஷயம் சார். அந்த ஒரு தவறான ஒரு விஷயத்த வந்து நியூஸ் முன்னாடி சொல்லிவிட்டு அதனால் நம்பி திரும்பவும் அதை மக்கள் குடிச்சு இறந்தாங்க. ஆமாம், அதில் அரசாங்கம் செஞ்சது தவறு தான். மிகப்பெரிய முத நாளே வந்து அந்த 3 பேர் வந்து போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாங்க, அவங்க வீட்டுக்கு போய் சாவுறாங்க. சேம் சிம்டம்ஸோட அடுத்த செட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் படுத்துன்னு இருக்குது. கரெக்டாக கேட்கும் மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்கிறாரு, இல்லை ஒருத்தன் வலிப்பு நோயில் செத்தான், ஒருத்தன் வயசாகி செத்தான், ஒருத்தன் என்னன்னே தெரில, எம்மன் வந்து கயிறை போட்டான் எடுத்துன்னு போட்டான்ட்டான். அதுதான் பிரச்சனை. அந்த குறிப்பிட்ட நபர் அந்த பையன் இந்த மாதிரி சாராயத்தை குடித்து தான் செத்து இருக்கிறான் அப்படின்னு அந்த விஷயத்தை சொல்லியிருந்தா அவன் சாவு எடுக்க போனவன் செத்துருக்க மாட்டான். திமுக, அதிமுக, பாஜக, அனைத்து கட்சி எல்லா கட்சியும், தமிழக வெற்றி கழகம், எல்லா கட்சிகளும் இவங்கெல்லாம் யாருமே தமிழனுக்காக கட்சி கிடையாது. நாங்கள் மட்டும்தான்டா தமிழனுக்காக அப்படின்னு சொல்கிறாரு சீமான் அவர்கள். இதை எப்படி நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு அஜெண்டா ஃபிக்ஸ் பண்ணுறீங்க சார்? இல்லை அதாவதுங்க, இப்போ நீங்கள் இப்போ சீமான் கூட இப்போ இதில் தான் நம்ம வந்து சீமானே கொஞ்சம் தூக்கி பார்க்க வேண்டிய நிலையில் இருக்குது. இப்போ சீமான் ஒரு கட்சி கூட கூட்டணி வைக்கிறாருன்னு வச்சுங்களேன், உடனே அந்த கூட்டணியின் தலைமையோ இல்லை பக்கத்தில் கூட்டணி கூட இருக்கிறவனா, சீமான் நேற்று என்ன கண்ணாமண்ணான்னு பேசிட்டேன், இது அந்த சார்பு மக்களுக்கு கொஞ்சம் பாதிச்சிருக்கு, கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் அடக்கி வாசி, அவன் ஓட்டு போடாமல் போயிட போகிறான் அப்படின்னு பேசுவதற்கான வாய்ப்பு இருக்குது. சீமான் யாரு கூடயும் கூட்டு இல்லைன்றதால தைரியமாக அடி புடிடா எட்ரா மாட்டே அட்ரா அப்படிங்கிறாரு. அதனால் இது ஒரு வகையில் சீமானை நம்ம வந்து கூட்டணி நோக்கி போகணும்னு சொன்னால் கூட இந்த மாதிரி கூட்டம்லாம் போனால் இந்த மாதிரிலாம் பேச முடியாது சார். நான் சாரி டு இன்டரப்ட் சார். இந்த இடத்துல வந்து நம்ம வந்து உண்மையாகவே பாராட்டணும் சார். நான் ஏன் யோசிக்கிறேன்னா, கம்பேரிட்டிவ்லி பாஜக வந்து ஒரு தேசிய கட்சி, அவங்களுக்கு கூட அந்த தைரியம் இல்லையே சார். அண்ணாமலை போன்ற ஒரு களப்போராளியை கையில் வைத்துக்கொண்டு தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போராடி இருக்கலாம், அவங்களும் தனித்துவமாக உண்டாக்கிக்கலாம். அடுத்த ஒரு 5 வருடங்கள் 10 வருடங்களில் அவங்களுமே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரத்துக்கு வரணுன்றதுக்காக வேலை போயிட்டாங்களோ இல்லை சார். பொதுவாக கட்சி நடத்துறது எதுக்கு சார்? ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு தான் சார். சரி, அப்போ நீங்கள் அந்த சீமானோட விஷயத்தை முரண்பாடு அந்த ஆமாம், நான் வந்து நான் அண்ணங்கிட்ட நான் நேரடியாக கூட சொல்லியிருக்கிறேன்ல. சரி சார். அதாவது நான் ஏற்கனவே நம்ம பேசியிருப்போம். சரி, நான் சொல்கிற காரணமும் சரியாகுது, அவர் சொல்கிறதும் சரியாக இருக்க மாதிரி தான் தெரியுது, அவர் சொல்கிற பதிலும் சரியாக இருக்குது. அதான் ஒரு சிக்கல் இங்கே. சரி சார். அதனால் இப்போ எல்லாருமே இவங்க வெயிட் பண்ணியிருக்கலாம், அடுத்து 2026 தாண்டி அடுத்த தேர்தல் கூட வெயிட் பண்ணியிருக்கலாம் சார். நீங்கள் இப்போ நிறைய பேர் கட்சியில் எதுக்கு தெரியுமா சார் சேர்னா, இந்த நாட்டை திருத்தணும், சமுதாயத்தை திருத்தணும், நம்ம சாதி சனங்களை திருத்தணும் அப்படின்னா நிறைய பேர் கட்சியில் சேர்க்குறது இந்த டிராஃபிக் போலீஸ் தான். உண்மையில் போனால் பொசுக்குன்னு பிடிச்சிக்கிறானோ, சும்மா அப்படி காலையாவது கக்கூசுக்கு போக முடியல 6 மணிக்கு இன்னும் டக்குன்னு கையை போட்டுறேன், எங்கே போகிறேன், என்ன லுங்கி கண்ணு, எங்கே ஹெல்மெட்டை காணோம். இதுக்காக என்ன பண்ணுறான், ஏதோ ஒரு நாயோ பேயோ எதையாவது ஒன்று வரைஞ்சி வைடா 2 வீலரில் ஒரு விசிட்டிங் காரை போடுறேன்
அப்படி நிலைக்கு இங்கே வந்து ஆளாயிட்டாங்க சார். அதால் எல்லா கட்சிகளும் வந்து இந்த சமூகத்தை சீர்திருத்தத்துக்கு தான் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஏன் சீமான் அவர்களுக்கு சேகர் பாபு மீது ஒரு பெரிய கோபம் இருக்கு? என்ன காரணம் சார்? ரொம்ப கடுமையாக விமர்சிக்கிறாரு சில சமயங்கள்ல. இல்லை, அவர் செய்கிற சேஷ்டை அந்த மாதிரி இருக்குது. ஒரு இன்னைக்கு திமுகவை பொறுத்தவரை எல்லாரும் வந்து வெளியில் சொல்லுவாங்க, திமுகங்குது தெலுங்கர் முன்னேற்ற கழகம் அப்படி இப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல. அது அந்த காலத்தில் சொல்லிய போது கூட அது சாத்தியமே இல்லை சார். ஆனால் இப்போது முழுக்க முழுக்க திமுக தெலுங்கர் கையில் போயிடுச்சு சார். ஏவாவேலிருந்து சேகர் பாபுலேருந்து ஒரு 7-8 அமைச்சர்கள் தெலுங்குகளாக இருக்கிறார்கள். அங்கே துரைமுருகன் போன்ற தமிழர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். ஓகேவா? நிறைய தமிழர்கள் அங்கே புறக்கணிக்கப்படுறாங்க. இது வந்து இவங்க கையில் போயிடுச்சு. நீங்கள் சார் இப்போலாம் நீங்கள் செய்திலாம் பார்த்தீங்கன்னா, அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் நடுவிலே சேகர் பாபு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் வரதை நம்ம பார்க்குறோம். அப்போது எதற்கெடுத்தாலும் வழியே ஓடி வந்து சேகர் பாபு பேசுகிறார். ஒரு காலத்தில் சேகர் பாபு என்பவர் கருணாநிதியை அடிக்க பாய்ந்தவர் என்றெல்லாம் செய்தி இருக்குது. இங்கே எங்கே இருந்தாலும் விசுவாசமாக இருக்கக்கூடியவர், அப்படி வச்சுக்கலாம்ல. விசுவாசம் இல்லை, ம் எங்கே இருந்தாலும் அதுக்கு அடையாளாக இருக்கக்கூடியவர். அதிமுகவில் இருந்தால் அதிமுகவின் அடையாள், திமுகவில் இருந்தால் திமுகவின் அடையாள், நாளைக்கு காங்கிரஸுக்கு போனால் காங்கிரஸின் அடையாள், நாளைக்கு அவர் கண்ட்ரோலில் பிஜேபி போனால் வச்சுப்பார் கூட எல்லாத்தையும். பிஜேபியின் அடையாள். ராஜ விசுவாசின்னு காட்டுறது. ம் இப்போ எப்படி சொல்கிறது, இப்படி சொன்னோம்னா வேறு மாதிரி ஆகிடும் நினைக்கிறேன். ஒரு 5-6 இருக்கும் சார், ஒன்று கொஞ்சம் வீரியமாக இருக்கும்ல. அந்த மாதிரி 5-6 அமைச்சர்கள் நடுவில் ஒரு கொஞ்சம் வீரியமாக இருக்கிற மாதிரி காட்டி, அப்படி காட்டுக்கிற போது ஐயோ இவன் உண்மையிலே நமக்கு பெரிய விசுவாசியாக இருக்கிறான், நமக்கு வாய்த்த அடிமை மிக சிறப்பான அடிமை, வாய் தான் கொஞ்சம் நீளம், அந்த வாயும் எதிராளியை மிரட்டுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு இவங்க நினச்சிக்கிறாங்க. பட் இது ஓவரால் பார்க்குற போது இந்த பார்வையில் பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் அந்த திமுக கட்சிக்குள்ளே இருக்கிற பிற தமிழ்ச்சாதி நபர்களுக்கு தான் இதோட இது தெரியும். அப்படி இருக்கும்போது எல்லா விஷயத்துக்கும் கண்ணா முன்னான்னு வந்து விழுந்து பிறாள்றது. அதாவது இந்து சமய அறநிலைத்துறை சம்மந்தமான விஷயங்கள்லாம் பேசினா பரவாயில்ல. இவர் இன்றைக்கி வந்து சிஎம்மோட வாயால் மாறி நிற்கிறாரு. அப்படிங்கிறபோது அது ஒரு எரிச்சலை உண்டு பண்ணும். நீங்கள் யார்? இப்போ நீங்கள் வந்து நீங்கள் பாருங்கள், பவன் கல்யாணம் வந்து மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா, மாமனா, மச்சானா அப்படின்னு அவங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்னையா சம்மதம்? நான் கேட்குறேன். அந்த வசனம் பேசின ஆளுக்கே தமிழ்நாட்டுக்கு சம்மந்தம் இல்லை. ம் நான்லாம் அனுபவித்த மாதிரி அந்த ஆள் தமிழ் இல்லைன்னு சொல்லி எப்பா ஏகப்பட்ட விஷயம் நான் வந்து நேரடியாக வீரபாண்டிய கெட்டு போவால் நான் பாதிக்கப்பட்டவன் நான். ஓ அப்படி இருக்கும்போது இவ்வாள் வந்து அவங்க ஆள் சொன்ன டைலாகை சொல்கிறாரு. சரி, இப்போ பவன் கல்யாணுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்மந்தம் இல்லை, ஏம்மா உனக்கும் அவங்களுக்கு என்னப்பா சம்மந்தம் இருக்குது தமிழ்நாட்டுக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், இப்போ வந்து திமுக ஆட்சி அமைச்சோடனே ரோஜா வந்து சொன்னாங்கல்ல, அப்பா நிம்மதி, நம்ம ஆளுங்க ஆட்சிக்கு வந்துடுச்சு திரும்பவும், இப்போ எப்போ வேணாலும் வரலாம் போகலாம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அது எது? அப்போது இங்கே இருக்கிற தமிழர்களின் அறியாமையை, அந்த இன உணர்வற்ற தன்மையை இவர்கள் வந்து அட்வான்டேஜாக எடுத்துக்கின்னு ஏறி அடிக்கிறது. எதாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் கண்ணாமண்ணான்னு பேசுறது என்பது அது ஒரு தவறான விஷயம் இல்லை. நாளைக்கு